தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 11 வாக்கியம் சொல்கிறது, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதனாலின் செய்தியின் தலைப்பானது விடாப்படியான அன்பு. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருக்கும் அநேக ஏராளமான திறமைகள் நமக்குள் ஒளிந்து கிடக்கின்றன. அதிலும் தேவனுடைய அன்பு காட்டுவதற்கும் அன்பு காட்டப்படுவதற்கும் படைக்கப்பட்டவர்கள் அவற்றை நீங்கள் நாளும் வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு தூண்டுதல் மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு முறை 15 வயதான ஒரு பெண் மன வளர்ச்சி கொண்டிருந்தார். இந்த குழந்தை பச்சை குழந்தை நிலையிலே இருந்தால் ஒரு விஷயத்தில் மட்டுமே அவரால் ஆர்வம் காட்ட முடியும். மற்றபடி எந்த விஷயங்களும் அவளால் ஆர்வம் காட்ட முடியாது. மனம் குன்று போயிருந்தால் அவளை சுற்றி அநேக காரியங்கள் நடந்தாலும் எது நடந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருப்பார். முக்கியமாக எந்த வித்தியாசமும் அவளுக்கு தெரியாதிருந்தது. ஒரு தெருவில் ஒரு நாள் யாரோ ஒருவர் அந்த பாடிய இசையில் ஏதோ ஒரு வலிப்பு ஏற்பட்டது. திடீரென்று அவளின் ஒட்டுமொத்த நினைவும் விழித்து கொண்டது. தன்னை அப்பொழுதுதான் அவரை யோசித்து பார்த்து புரிந்து கொண்டால் அந்த விழிப்பு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவருடைய ஆற்றல், அவருடைய திறமைகள் எல்லாம் புயலிட்டு கிளம்பின. சில நாட்களிலே அவள் ஒரு பெரிய முதிர்ச்சி நிலைமை அடைந்தால், ஒரே நாளில் குழந்தையிலிருந்து ஒரு குமரி பெண்ணாக அவள் மலர்ந்து விட்டாள். நம்முடைய ஆண்டவர் பெரும்பாலானவருடைய அளவு கடந்த ஆற்றிலும் வெளிப்படுத்த அன்பும் முடங்கி கிடக்கின்றன. அவைகளை நீங்கள் கிறிஸ்துவுக்காக வெளியே கொண்டு வர வேண்டும். தேவன் அன்பானவர் என்பதை இயேசுவின் மூலம் புரிந்து கொள்வதற்கு மனிதர்கள் தேவன் மேலும் மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு. அதுதான் தேவ அன்பு. அதை விடாப்பிடியாக நீங்கள் நானும் மனிதர்கள் மேல் அன்பு காட்ட வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். அந்த அன்பை உலக மனிதர்களால் புரிந்து கொள்ளவில்லை. சிலர் அதை ஏமாளித்தும் சிலர் நினைக்கிறார்கள், ஏராளமாக நினைக்கிறார்கள் இந்த அன்பை. அப்போ முழுவதுமாக நாம் கிறிஸ்துவை போன்ற வளர்ச்சியடைய இந்த அன்பு நிச்சயமாகவே உதவி செய்யும். தேவனால் மனிதரையும் நேசிக்காதவர்களையும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அவரால் வளர்ச்சி அடைய செய்ய முடியும். அப்படிப்பட்ட அன்பை நமக்கு தேவன் கொடுத்துள்ளார். நான் வேதத்திலே வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவமோடும் முழு மனதோடும் அன்பு கூறாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்பது. இவருடைய கற்பனைக்கும் நியாய பிரமாணத்தின் முழுமையும் தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்கும் சொல்லி என்று சொன்னார். இந்த நாளில் நாம் சத்தியத்தை கேட்டோம். விடாப்படியாக அன்பை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன்.